சிட்டுக்குருவி. அம்மா ஷோபிட்டா, என்னம்மா இந்த ஏரியா திடீர்னு வந்திருக்க? நீ வேற ஏரியா மாட்டி போயிட்ட தெரியுமா? ஆமாங்க ஆண்டி, நான் வேற ஏரியா மாட்டி போயிட்டேன். தண்ணி எடுத்துன்னு போகலான்னு வந்தேன். எங்கள் ஃபேமிலிக்கும் நிறைய தண்ணி தேவைப்படுது. வீட்டில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இந்த இடத்துல நல்ல தண்ணி தான் இருக்கும், சரியா? ஓகே ஆண்டி, நான் என்னோட தெருக்கு போயிடுறேன். அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது சரி. ஆமாம், அங்கே இருக்க பசங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க? ஏதோ மரத்து மேலே ஏறுற மாதிரி தெரியுது. அப்படியா? ஆமாம்மா. அட, மரத்து மேலே ஏறுறாங்களா? அட கடவுளே, இது ரொம்ப ஆபத்தாச்சு. மரத்து மேலே ஏறலாம், கீழே விழுந்தால் விழுந்துருவாங்க. அக்காவை நான் பசங்களுக்கு எடுத்துரைக்கணும். சிறுவருக்கு சின்னவங்களுக்கு தெரியாத்தி ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் பெரியவங்க நாங்கள் தான் அவங்களுக்கு திருத்தி அவங்கள பண்ண வேணும்னு சொல்லணும். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? மரத்து மேலே ஏறி ட்ரீ கிளைம்பிங் சேலஞ்சாக பண்ணுறீங்க? அதுவெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, வேணாம். இல்லை, ரொம்ப ரிஸ்கான விஷயங்கள் சொன்னால் புரிஞ்சுக்கணும். இல்லைக்கா, நம்ம ஜஸ்ட் ட்ரை தாக்கா பண்ணி காக்குறோம். நோ ஸ்ரீமா, அதுதான் நான் வேணான்னு சொன்னேன். நான் இவ்வளோ தூரம் சொன்னேன். இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்தாப்பா. வீட்டுக்கு போகணும். இப்போ நானும் ஏற போகிறேன். பார்த்தே இன்னும் நிறைய செடி இருக்குது. ஆமாம் ஆமாம், செடி கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஐயோ, வழுக்கி கீழே விழுற மாதிரி இருக்குது. அப்பா, பேலன்ஸுன்னு இருக்க மாட்டேங்குது. இதை வேற பிடிக்கணும். பிடிச்சாச்சு. இப்போ பிடிச்சி ஏற போகிறேன். அங்கேருந்து பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லா தெரியுது. மரட்டு மேலே ஏறிட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஓகே, நீங்களாம் எப்படி தெரியுறீங்க? அப்பா, ரொம்ப சூப்பராக தெரியுதுங்கப்பா. அங்கே யாரோ வர மாதிரி தெரியுது. அட கடவுளே, டீனா வந்துட்டாளா? அட, என்னது இது? அங்கே மரத்து மேலே யாரோ நிற்கிற மாதிரி தெரியுது. அட நேஹாக்கா, மை காட், அந்த மரத்து மேலே ஏனி நிற்கிறாங்களா? கடவுளே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். இப்போ நானும் அந்த பக்கம் கேட்டு குடிச்சு. அட, இப்போ யார் இப்போ கீழே விழுந்தது? நேஹாக்கா. நேஹாக்கா, நீங்களா கீழே விழுந்தீங்களா? கடவுளே, ட்ரீ கிளைம்பிங் சேலஞ்சா? இவ்வளோ பெரிய கேமை எனக்கு தெரியாமல் விளையாண்டுருக்கீங்க பார்த்தீங்களா? ஆமாம், நீ என்ன டீனா ரொம்ப லேட்டாக வந்திருக்க? அட ஆமாப்பா, ரொம்ப லேட்டாக தான் வந்தேன். அம்மா கொஞ்சம் சமையலை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தந்தேன். ஓகேவா? அவன் ஒரு விசேஷ வீட்டில் அதான் ஹெல்ப் பண்ணி தந்தேன் சமையல் பண்ணுறதுக்கு. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய கேம் ஆர்கனைஸ் பண்ணி விளையாடிக்கிங்கண்ணே. சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நானும் கிளைம் பண்ண போகிறேன். நம்ம இப்போ விளையாட வேண்டாம். ஏன்டா? அங்கே பாரு, உன்னோட அம்மாவும் சிட்டியும் வந்துட்டுருக்காங்க. Oh my God, பிரணீதா சிட்டியும் அம்மாவும் வந்துட்டுருக்காங்களா? எப்பாடி அக்கா, ஒரு வழியாக எல்லா காய்கறியும் வாங்கியாச்சு. ஆமாம், சரி, அது சரிதான். அது சரி, 2 பசங்களுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கோல்டு டேப்லெட்ஸு, சிறப்பு எல்லாம் வாங்கியாச்சுலம்மா? வாங்கிட்டோம்க்கா. சரி, போய் இந்த பசங்களுக்கு இமீடியட்டாக கொடுக்கணும். டாக்டர் 3 நாளுக்கு கண்டினியூஸாக கொடுக்கணும் சொல்லியிருக்கார். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணோம், அவ்வளோதான். பசங்களாம், நீங்கள் எல்லாம் விளையாடிருக்கீங்களா குட்டீஸ்? ஓகேப்பா. இங்கே பாரு பிரவீன், ஸ்ரீமான், நீங்கள் 2 பேருமே நான் வாங்கிட்டு வந்த சிறப்பு மருந்தெல்லாம் சாப்பிட்டுங்கப்பா. 3 நாளுக்கு திரும்ப நான் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காரு 3 நாளுக்கு மறக்காமல் கரெக்டாக குச்சிடணும்னு சொல்லிட்டு தீட்டு பூச்சி வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகேவா? கூட சேர்ந்து காய்கறி வாங்கிட்டு வந்தோம்ப்பா. காலிஃபர் பக்கோடாமா நீங்கள் கறி வைக்கணும் நாளைக்கு. நாளைக்கு போக நாளைக்கு வெஜ் பிரியாணி பண்ணுங்கம்மா, பிரிஞ்சி பண்ணுங்கம்மா ப்ளீஸ்மா. எப்போவுமே சாம்பார் தானே பண்ணுறீங்க. அதுக்கு தானேப்பா காய்கறி என்ன வாங்கிட்டு வந்துருக்கோம். நீ கவலையே படாத. சரி, இங்கே வா, மாத்திரை சாப்பிட்டு வா. இப்போவே மாத்திரை சாப்பிட்டு. மாமி, உள்ளே போய் சாப்பிடலாம் மாமி. அதெல்லாம் வேண்டாம் பிரவீன், இங்கேயே சாப்பிடலாம் வா. ஏன்னா ஆல்ரெடி உனக்கு மதியானம் சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறமே கொடுத்துருக்கணும். ரொம்ப லேட்டாக கொடுக்குறோம்.
அதனால் உள்ளே போய் எடுக்க டைம் வேஸ்ட் பண்ணிக்குது. வா இப்போவே சாப்பிட்றேன். ஆண்டி அம்மா. ஆன்ட்டி அம்மானு கூப்பாடை போட்ட வரைக்கும் போடும். இப்போவே எடுத்து சாப்பிடுங்க வாங்க. பிரணீத் அங்கே பாருமா, இந்த பையன் பிரவீன் பிரவீன் எங்கே ஓட பார்க்காத சரியா? இங்கே வா. அம்மா முடியாத மாத்திரை வேணாம். அட பாவி, அங்கே போய் பிரவீன் சேட்டை பண்ணாட என்ன? இங்கே வான்னு சொன்னேன். இந்த பிரவீன் பையன் எங்கே போய் ஒழிஞ்சுக்கான் பாரு. நல்லா அசால்ட்டாக மரத்த மேலே ஏறு. என்ன ஸ்ரீமா நீ எஸ்கேப் பண்ண பிளானா? இங்கே பாரு 2 பேரும் எஸ்கேப் பண்ணாமல் கூப்பாடு போடாமல் அழப்பற மாட்டையை சாப்பிடுங்க. ஆமாம் பசங்களா, இதுக்கு எப்படி பண்ணுறீங்க நீங்கள்? ஒழுங்காக மாட்டை சாப்பிடுங்க அக்கா சொன்னமே. எங்கே பிளான்? அட பாவி, மொரட்டு மேலே மாட்ரேன்னு சொன்னவொடனே எஸ்கேப் ஆகுறடி வேலை உங்களுக்கு. நான் வரமாட்டேனே. மரட்டு மேலேயே தான் இருப்பேன் ஆண்டி. நீங்கள் அங்கேயே இருந்துக்கோங்கண்ணே. தயவு செஞ்சு மாத்திரைன்னு வந்துடாதீங்க. எனக்கு மாத்திரைனாலே அலர்ஜி, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என்ன மாத்திரைனா பிடிக்காடா? அப்போ இப்படி உடம்பு சரியாகும். அப்போ ஃபீவர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? உங்கள் அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன் ஸ்ரீமா? நீ ஒழுங்காக கீழே வந்துடு. தயவு செஞ்சு இனிமேல் அலப்பறை பண்ணாத. நோ வேஸ், நான் இங்கே தான் இருப்பேன். நீங்கள் அங்கேயே இந்த என்னமோ பண்ணிக்கோங்க. அந்த பாருங்க பிரவீன் பையன் இருக்கா பாருங்க, அவனுக்கு வேணால் மாத்திரை கொடுத்துருங்க. நான் எஸ்கேப். ஐயா எஸ்கேப் ஆகி குடிக்க போகிறேன். என்னோட மார்ட் மேலே சேட்டு தானே எனக்கு. அப்பா நீ எங்கே போய் விழலாம் பார். அவனை விடு, நம்ம பிரவீன் பையலுக்காக கொடுப்போம். டேய் பிரவீனு, பாவி தூங்குறமா என் நடிக்கிற. இந்த வர இரு, வண்டி நிறுத்திட்டு வாங்கக்கா, நான் அந்த பிரவீன் பையில கூட்டிட்டு வரேன். டே பிரவீன், ரொம்ப அலப்பறை பண்ணாத, வா ஒழுங்கா வந்துரு. மாத்திரை தானே தான், ஒரே வாயில போட்டா அப்படியே விழுங்கிடலாம். நான் வரமாட்டேன். டேய் இப்ப வரப்போய இல்லையாடா? செட்டியா இருக்குதா? அப்பா காலே வழுக்குதுதா. அப்பா என்ன? ஐயோ அம்மா கால். ஷோ எப்படி வடா? ரொம்ப சேட்டை பண்ணாட. அம்மாவுக்கு ஆயத்தட்ட வேலை இருக்கு. உன்னை மேக்கத்துக்குள்ள போட ஆகுது பிரவீன். ஒழுங்கு மரியாதையா வந்தது. வா கையை இழுக்கிறேன். வா மாட்டதான் எடுக்க இவ்வளோ சேட்டை. ஐயோ அம்மா இழுக்காதீங்க. கை இழுத்தாடா நீ வருவ. வா இன்னைக்கு விட்டுறதும் இல்லை பிரவீன். ஐயோ போச்சு பிரவீன், நல்லா மாட்டிக்கிட்டாங்க பசங்க. கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க பசங்களா. இது ஸ்ரீமான். ஸ்ரீமான் இப்படிலாம் பண்ணக்கூடாது தம்பி, வந்துடுங்க. இங்கே பாரு, நீ மட்டும் வந்தா உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். வரமாட்டேன். வரமாட்டேன் நான் சொல்கிறேன். உன்னை என்ன பண்ணணும் நல்லா தெரியும். இங்கே பாரு, நான் கண்டிப்பாக ட்ரிப் போகலாம். நீ வந்தால் ட்ரிப்பு, இல்லைன்னா அவ்வளோதான். சரி போ, நீ ட்ரிப் வர மாதிரி தெரியல. நான் அப்பா அக்கா கிட்ட ட்ரிப்புன்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ வேண்டான்னு சொல்ல போகிற பாரு. அக்கா நம்ம ட்ரிப்பு போகலான்னு சொன்னேன்க்கா, அது வேண்டாம். ஸ்ரீமான் வரமாட்டேங்கிற அடம் பிடிக்கிறான் அம்மா. ஸ்ரீமானும் பிரவீனும் இப்போ நல்லா வருவான் பாருங்க. ஐயோ ட்ரிப்பா? நான் வந்துடுறேன். வாடா வா. ட்ரிப்பு கிடையாது, மண்ணும் கிடையாது. உன்னை ஏஞ்சிக்க வைக்கிறதுக்காகவே சொன்னது. வா. நீங்கள் 2 பேரும் என்னென்ன அலப்பறை பண்ணுறீங்க? எதுக்கு நீங்கள் மாத்திரைக்கு இப்போ அலப்பறை பண்ணுறீங்கன்னு புரியல. இப்பாங்க 2 மாத்திரை போட்டுக்கோங்க சரியா? அது மட்டும் இல்லை, நீங்கள் ரொம்ப உடம்புச்சிக்கன்னா டாக்டரே உங்களை இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க. பரவாயில்லையா? எது பெட்டது, மாத்திரையா இன்ஜெக்ஷனா? பில்ஸ் போட்டுக்கோங்க, அதான் நல்லது. பார்த்துக்கோங்க. அதுவும் சரிதான் அண்ணா ஸ்ரீமான் அண்ணா பிரவீன் அண்ணா, நீங்கள் 2 பேரும் மாத்திரையே போட்டுக்கோங்க. இன்ஜெக்ஷன்னா ரொம்ப வலிக்கும். ஜோயா பாப்பாவே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? மாத்திரையே போட்டுக்கோங்க பசங்களா. மாத்திரை தானேம்மா, ரொம்ப அடம் பிடிக்கிறீங்கம்மா. ஓகே மாத்திரையே போட்டுக்கிறோம். வெரி குட். இந்த மாதிரி தான் ஒபீடியன்ட் சில்ட்ரனாக இருக்கணும். மாத்திரை போடுங்க, லப்பக்கன்னு போடுங்க, தண்ணியும் வச்சு குடிச்சுக்கோங்க. அப்பா போட்டாச்சு. சரி நானும் போட்டுக்கிறேன். அப்பாடா. இங்கே பாருங்க ஆண்டி, பிரணீதா அக்கா வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் நான் மாத்திரை போட அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா ட்ரிப்பு கூட்டின்னு போகிறதா சொல்லி நீங்களா சொன்னீங்க. நான் எப்போ இதெல்லாம் சொன்னேன்? ஐயோ பிரணீதா அக்கா, நான் இவனை சமாளிக்கிறதுக்காக இப்படி சொன்னேன்க்கா. அடுக்குன்னு உண்மையாயிடுமா? டே ஸ்ரீமா நீ பேசாமல் இரு. அப்போ சரிக்கா,
இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் மட்டும் ட்ரிப் எல்லாம் கூட்டின்னு போனேன்னா கண்டிப்பாக எந்த மாத்திரையும் சாப்பிட மாட்டேன். டேய் ஸ்ரீமான். சரி பசங்களா, இப்போ ட்ரிப்பு தானே வேணும். சரி, நம்ம ட்ரிப் கண்டிப்பாக போகலாம். ட்ரிப்போட பிளேஸ்ன்னு நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, விளையாண்ட வரைக்கும் போடும். சரியா? எல்லாம் போய் அவங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. பிரணீதா வா. இப்படி பேசிட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆடு. வீட்டுக்குள்ள 1000 வேலை இருக்கு. இந்த 1000 வேலையை பார்க்கணுமோ வேண்டாமோ? சீக்கிரம் வா, வீட்டுக்கு போகலாம். போடும். இப்பப்பா அங்கே சாயங்காலம் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? இருட்டாயிட்டே இருக்கு. சீக்கிரமா வீட்டுக்கு போங்கப்பா. அக்காவுக்கு போய் சமையலை ஹெல்ப் பண்ணுவோம்.